வெல்கம் டு பித்துக்குளி டாக்கிஸ். நான் உங்க நீல சட்டை பீலா கண்டா. வழக்கம் போல இன்னைக்கு எவன் படத்தை விமர்சனம் பண்ணி எவன் கூட கெடுக்க போறன்றது இப்ப பாப்போம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 50,000 கோடி செலவு பண்ணி எடுக்கிற எலெக்ஷன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விமர்சனம் பார்க்க போறோம். என்னடா மாற்றம் முன்னேற்றம் மாசாமன் ஏகவசனம் பேசிட்டோம். சரி, திடீர்னு கட்சியில கூட்டணி வச்சா மக்கள் நம்மள பீலாமணின்னு சொல்லி காரி துப்ப மாட்டாங்க. அதாவதுடா இவ்வளவுதான் உன்னோட பிரச்சனையா? காரி துப்புறவனுக்கு கட்சி நடத்துற கஷ்டம் என்னன்னு தெரியுமாடா? அந்த கட்சிக்காரங்களை கழுவி ஊத்திட்டேன். திடீர்னு எப்படி கூட்டணி வச்சா அவங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியாதுப்பா, அசிங்கமா இருக்கும். அவ்வளவுதான விஷயம். நீ குழந்தை மாதிரிடா. நீ ஒரு ஒப்புக்கு சப்பானி, நீ தொட்டா அவுட்டு கிடையாது. வந்துட்டேன். இதை நீ அப்படியே சப்பிக்கிட்டே இருப்பியா? நம்ம 2 பேரும் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துருவோமா? ஓடியா 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 ஓடியா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று நம்மளோட இணைந்து இருக்கிற யாரும் பாத்தீங்கன்னா, அதாவது பேராபத்து அவை தலைவி திருமதி பேபிமா அவங்க தான். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப முக்கியமா கருதப்படுது. சொல்லுங்க பேபிமா, உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்றத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நாங்கள் கூட்டணி கதவை மூடிவிட்டோம். வர இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் பேராபத்தாவை தனித்தே போட்டியிடும். இனி எங்களுடன் எந்த கட்சி இணைந்து பணியாற்ற விரும்பினாலும் நாங்கள் இணைந்து பணியாற்ற விரும்பவில்லை. பேபிமா, முதல்ல உங்க கட்சியெல்லாம் மதிச்சு இப்ப யார் இப்ப கூட்டணி வைக்கிறேன்னு யாரு இப்ப சொன்னா? என்ன பேபிமா அது? என்னடா பேபிமாவே ஏத்து பேசுற நீ? பேராபத்தாவில இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் நீ சுமார். ஆமா. அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? மவனே, நம்ம வேல்யூஷனுக்கு 40 கொடுத்தாலும் குத்துவானுங்க. ஆமா, அடுத்த பிரைம் மினிஸ்டரே நம்மதான். மாதாவின் துணை அம்மா 40 நமதே, நம்ம கையில தான் ராஜ்யம். 3 தம்பி அவுத்து விட்டுறீங்க. மாதா துணை, மாதின் துணை. யார் மனசும் புண்படுத்த கூடாது மாதா ஆட்சியில. 2 3 டே மவனே, குடியா மொத்தமா அம்மா மாதா ஆட்சி இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா? நீங்க அடிக்கடி நீங்க 2 பேரும் அரசியல்ல ரெட்ட குழல் துப்பாக்கிங்க. நீங்க ஒரு ஓட்ட, இவரு ஒரு ஓட்ட. நீங்க 2 பேரும் அரசியலோட பெரிய ஓட்டைங்க. அனல் பறக்கிற இந்த அரசியல் களத்துல பேராபத்து அவை தலைவி பேபிமா இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு முதல் வேட்பாளரை அறிமுகப்படுத்த போறாங்க. பேபிமா, என்ன டிரைவருக்கெல்லாம் ஷீட்டு கொடுக்குறேன்? இந்த நாடு உருப்படுமா இல்ல விளங்குமா? ஏன் என்ன தப்பு? காரை சரியான பாதையில ஓட்டுற மாதிரி இந்த நாட்டையும் சரியான பாதையில ஓட்டுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேபிமா, இப்படி எல்லாம் பேசினே வச்சுக்கோ, அப்புறம் உங்களை ஓட்டுவா. என்னடா பேபிமாவே ஏத்து பேசிட்டு இருக்க நீ? அவங்கள டென்ஷன் பண்றதுக்காகவே வர நீ? 1.5 கோடி தொண்டர்களும் உன்னை சும்மா விட மாட்டாங்க பாத்துக்கோ. 1969ல நான் இலங்கைக்கு சென்று இருக்கும் போது அண்டன் கேப்டன் கருணாகரன் அவரோட முகாம்ல என்ன தங்க வச்சிருந்தாரு. ஒரு மாலை நேரத்துல 2 பேரும் காப்பி குடிச்சிட்டு காலார நடந்து போயிட்டு இருக்கும் போது, உன்னை நல்லா பாத்துக்க, இவங்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இரு. சிங்களத்தாக்களை சுத்து போட்டா. 1969ல ஒரு மாலை நேரத்துல காப்பி குடிச்சிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது சிங்களத்தாக்களை சுத்து போட்டா. அண்ணனுக்கு ஏதோ 1000 ரூபாய் அங்க வந்து பார்த்தாரு. நான் சொன்னத உன்கிட்ட சொல்றேன். அண்ணனுக்கு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா. சரி, ரொம்ப டேஞ்சரான. சரி. தம்பிக கள்ள மண்டை தூவிட்டு அண்ட பக்கத்துல வந்துட்டானுங்க. 1969ல சிங்களத்தா அண்ட பக்கத்துல வந்துட்டா. அண்டைய பின்னாடி, நான் அவர் முன்னாடி. சோடலாம் அவனை பேசிட்டு இருக்காரு பாரு. இப்போ ரொம்ப டேச்சரான ஆள். அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா. என்னான்னு பார்த்தா பீரங்கி குண்டு.
அதை எடுத்து தரையில தட்டி தூக்கி எரிஞ்சா பாரு, சிங்களத்தா பீஸ் பீஸ் ஆயிட்டான். 1969ல. சின்ன கட்டுமரம், என் முன்னோர்கள் சொன்னதை உங்ககிட்ட சொல்றேன். இவர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருடா. ரொம்ப டேஞ்சரான ஆளு பாரு, சிங்களத்தா பீஸ் பீஸ் ஆயிட்டான். ஆஹ, வழக்கம் போல கடவுள் கொடுத்த இந்த ஒரு வரல வாயில் வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறதுக்கு பதில் இதை மாதிரி ஏமாலை அரசியலையும் கோமாளி அரசியலையும் எதிர்த்து கேள்வி கேளுங்க. அப்படி முடியலனா வழக்கம் போல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கோவத்தெல்லாம் ஓட்டு போறது மூலியமா வெளிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வரலுக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வழக்கம் போல லைக் பண்ணுங்க, வழக்கம் போல கமெண்ட் பண்ணுங்க, வழக்கம் போல பெல் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணுங்க. हमारा देश के हमारा मंदिर है, வெளிநாடு है, போயிட்டு வர है. நன்றி நன்றி. வெளிநாடு போயிட்டு வருவியா மாட்டியா? வருவேன். வந்து யாரை காப்பாத்துவ? நாட்டை காப்பாத்துவியா மாட்டை காப்பாத்துவியா? மாட்டைத்தான் காப்பாற்றுவேன். என்ன சொல்ற? மாடு முக்கியமா நாடு முக்கியமா? மாடு தான் முக்கியம். ஒரு நாட்டோட பிரதமர் நீ, மாடு முக்கியம்னு சொல்ற? அப்புறம் நான் ஆட்சி பிடிக்க ஓட்டு வாங்கணும்ல.